guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? My water park part number 3. என்ன guys இது பெட் மூன் வந்து போல. நம்மளோட guys இது. அசலா. எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? எப்போ எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? இது காலி 500k. அசலா க்ளீனான 6 ஸ்லைட் வாங்கிட்டேன். 6 7 அதான் மத்த ஸ்லைட் அது வந்து ஒரு ஸ்லைடு அதை விட்டுருங்க ஸ்லைடு விட்டுரு அது எது டிஸ்ட்ராய் பண்ணாதீங்க. செல் பண்ணிடவா? செல் பண்ணிடுங்க. எல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்துல் காலேஜ் பண்ணாதீங்க. நம்மள்தான் இது இதுவா ஆமாம் நம்பிக்கிறேன். பெருசாக அப்டேட் பண்ணிட்டேன். ஒரே சைடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்துல் நீ எனக்கு அப்துல் வேஸ்ட் ஆகுது. இல்லை நல்லா இருன்னு கைஸ் நல்லா இருக்குது. ஆனால் இடம் கம்மியாக இருக்குது. அதுதான் அதுக்கு நீங்கள் 50k புரியுது வாங்கணும். இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஹாட்டாக கிடைக்கும். ஹாட்டாக்கெல்லாம் அப்படியே வச்சு வேறு சைடில் வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கேளுங்க. இங்கேயே வச்சு உங்களுக்கு இடம் இது லாஸ் நான் டோக்கன் பண்ணி நல்லா பெரிய சைடத்தை பண்ண ஒரே சைடு நிறைய வச்சுருக்கீங்க. இந்த ஸ்லைட் மட்டும் இருக்கட்டும். அதான் டவுன்லோட்ல தான் வச்சுருக்கீங்க ஆல்ரெடி. பாருங்க ஆள்லாம் இங்கே கம்மியாக தான் வராங்க பாருங்க. ரொம்ப பேட் அசல இப்போ நம்ம வந்து பவுல் ஸ்லைட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுக்கும் நம்ம இதில் இது இல்லை 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 சரி இது ரெயின்போ ஸ்லைட் வேணாம் இப்போ 85k இருக்குது. லேண்டு கூட வாங்கலாம். இப்போ செல்லு மட்டும் பண்ணலாம். அப்போ வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ இது வாங்கி வச்சுருக்கீங்க நீங்கள். பீஸா ஸ்டாண்ட் வேணாம் பாவம். நான் நேற்று அது வாங்கி போட்டேன். டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டேன். ஹாட்டாக இதில் இருக்கட்டும். இதை தூக்கிடலாம். இது வர மாட்டேங்குது. இது உங்களுக்கு அப்துல்? ஆமாம். எவ்வளோ பசங்க வாங்கி வச்சுருக்க? இது நம்ம ஏரியாவே இல்லை ஆக்சுவலி. அசதுல்லா இப்போ இதெல்லாம் நம்ம ஏரியா தான். என்ன இவ்வளோ பசங்க வாங்கி வச்சுருக்கீங்க? பக்கத்தில் பக்கத்தில் நம்ம ஏரியா தான்டா. இல்லை இது வேற ஒருத்தந்து. அப்போ அங்கே நம்ம உடச்சிட்டோமா? நம்ம இது இங்கிட்டு இருக்கு பாருங்களா. இந்த லாஸ்ட் இது அந்த ஸ்லைடு தான் நம்ம அது எல்லாமே வந்து இந்த பவுல் சைடு யாராச்சும் வராங்களா? வராங்க. இந்த ஒருத்தருக்கு தான் நான் பார்த்தேன். கிட்ஸ் லைனை மட்டும் வெட்டிடலாம். கிட்ஸ் லைன்லாம் ஒட்டுதான் ஒட்டி தூக்கி போட்டுடணும். எதுவுமே பாவெல்லாம் பார்க்கக்கூடாது. எதுக்குமே வெட்டி அச்சு தூக்கி போட்டுடணும். இதெல்லாம் உங்களுக்கு தான். ஆமாம் எனக்கு ஒரு நிமிஷம் தாங்களே. சதுல்லா ஒரே நிமிஷம் கைஸ் சசுல்லா எங்கெங்கேயோ ஓடுறாரு. இது நம்மளுக்கு தான் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மள் தான் கேட்க முடியல. நம்மளுது இல்லைப்பா. நம்மளது தான். இது நம்மளது கிடையாது. இது அப்போ நம்ம வாட்டர் பார்க் இந்த லைனோட நம்ம வாட்டர் பார்க் முடியுது. பார்த்துக்கோங்க. இந்த லைனோட வாட்டர் பார்க் முடிகிறது. இங்கே வச்சுங்க எவன்டா வருவான். ஸ்லைடே இல்லை வச்சுங்களா. எவன் காய்ஸ் வருவான். இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விடுங்க. எவ்வளோ காஃபி ஷாப்பு எல்லாத்தையும் அங்கே விட வேண்டியது. நெத்து வந்துட்டு எல்லாமே ஸ்லைடில் பாருங்க டிஸ்லைக் பண்ணுறாங்க. பாத்ரூம்லாம் இங்கே வைப்பீங்களா? கோவம் ஆகாதீங்க.
சரிங்களா? ஆனால் இப்போ தான் நம்மளோட இது நல்லா இருக்கு அப்துல் பார்க்க. ஆமாம் உங்களோட செயினும் வந்திருக்காரு. ஆமாம் ரொட்டேட் பண்ணிக்கோ. சும்மா வேற இது பார்க்க எங்க காய்ஸ் போச்சு அது? ஓகே இதை நோட்டில் ஒன்று வச்சிட்டோம், தேவையில்லை. பிரேக் பண்ணிடணும். இல்லை லைன் வேறு எங்கேயோ ஓகேவா? ஓகே ஓகேல அங்கே பார்க்குற மாதிரி. எனக்கு கோச்சிங் கூட வையா, எனக்கு இருக்குது வழியா, மனசா போவேன் நான் வழியா சைக்கிள் தான் போகணும், தனியாக தான் போகணும் வழியா. நல்லா இருக்கும் வழியா, போயிட்டு நம்ம தான் வந்துடும். சும்மா பேசிருந்தோம். அது ஒன்றும் இல்லை கைஸ். ஜெயின் அப்துல்லா கையெடுங்க சொல்லா. டாய்லெட் எங்கே வைக்கலாம் அப்துல்? டாய்லெட் இந்த சேர் பக்கத்துல வச்சுருப்போமா? அங்கே ப்ளஸ் இல்லை கரெக்ட். நானும் உங்கள் கல் சாமிலாம் வந்திருக்காரா? நம்ம கடைக்கு சாமி வந்திருக்காரு. ஸ்லெண்டர் மேன்லாம் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. ஸ்லெண்டர் மேன்லாம் வேஸ்ட்டு. இது ஸ்லெண்டர் மேன் ஒரு சீக்ரெட். மிஸ்டர் பீஸ்டும் நம்ம கடைக்கு வந்திருக்காரு. ஐசோ ஸ்பீடும் வந்திருக்காரு. ரொனால்டோ அவரும் வந்திருக்காரு. சரி இப்போ என்ன பண்ணலாம்? ரொனால்டோ வந்திருக்காருன்னா CR7 எஸ் என்ன கொஞ்சம் ரொனால்டோ பைத்தியம் வந்து எம்ஐ டீம் காய்ஸ். எம்ஐலாம் நல்ல டீம் தான் கைஸ். வேஸ்ட்னா அது என்ன டீம் தெரியுமா கைஸ்? நான் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அச்சா நான் 110 வெயிட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இல்லை கேகேஆர்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் கூடாது. சும்மா கேகேஆர் எந்த டீம் தெரியுமா வேஸ்ட்டு? டிசி தான் வேஸ்ட்டு. டிசி தான் டெல்லி கேபிட்டல்ஸ். ரொம்ப வேஸ்ட்டான டீம். நான் என்ன பண்ணேன்? ஒரு கப்பு கூட இல்லையா? முட்டை கப்பு ஆடுவேன். கேகேஆராச்சும் பரவாயில்ல, 2 கப்பு வச்சுருக்கானுங்க. நான் முட்டை கப்பு வச்சுருக்கானுங்க கைஸ். டிசி ஒரே ஒரு கப்பு தான் வச்சுருக்காங்க, அதுவும் வேர்ல்டு கப்பு. ஆமாம் அது ஏதோ நம்ம வச்சுருக்கோம் லூக்கில் வச்சுருக்காங்க. எம்ஐ எவ்வளோ கப்பு? 6 கப்பு தானே? 5 கப்புடா. எங்கள் அண்ணன் காய்ஸ் சும்மா சொல்கிறேன். எங்கள் அண்ணன் தான் காய்ஸ். சும்மா காஃபி ஸ்டாண்டே இன்னும் நீங்கள் வாங்கலை. வாங்குவோம். என்ன கேம் விளையாடுறீங்க நீங்கள் சொல்லுங்க? ரோப்ளாக்ஸ் கேம் விளையாடுறோம். முஞ்சடி விடும் எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணுறோம். மட்டும் இல்லை. வேஸ்ட்
காய்ஸ் பசங்களை வந்து நம்ம கேமில் ஏதோ அப்கிரேடாக போட்டு வச்சுருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காய்ஸ் எங்கள் ஃப்ரெண்டுக்கு வேறு பர்த்டே காய்ஸ். ஆமாங்க. இன்னைக்கு காய்ஸ் நினச்சிக்கோங்க நல்லா வீடியோ வரல. ஆமாங்க. என்ன பண்ணுறது 6 வயசு நண்பர்கள் காய்ஸ். அதனால தான் நல்லா வீடியோ வரல. காய்ஸ் நீங்கள் கிரிக்கெட் வீடியோ போடலாமா காய்ஸ்? அதாவது ரியாலிட்டி கிரிக்கெட். ஆமாம் காய்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமா காய்ஸ்? ஆமாங்க. ஓகேன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓகேன்னு மட்டும் சொல்லுங்கள் காய்ஸ். இந்த கிரிக்கெட் வீடியோ போடலாம் நம்ம. ஆமாம் காய்ஸ். ஃபன்னியாக இருக்கும் காய்ஸ். ஆமாம் செம்ம ஃபன் பண்ணுவாங்க. காசா பார்த்தீங்களா காய்ஸ்? எவ்வளோ பேர் வந்துருக்காங்க? ரிச்சுக்கு தான் வந்திருக்காங்க. ரிச்சகா ஃபாஸ்ட் ஃபுட் பாய் வந்திருக்காங்க. பீட்சா மேன் வந்திருக்காங்க. போலீஸ் கேர்ள், போலீஸ் மேனு, போலீஸ் பாய் தான். பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. யார்? ஜோக்கரு, சாமி வந்திருக்காரு. சாண்டல் வந்துரு. இங்கே பாரு கீழே வாய. கீழே வந்தனா கீழே வா கூட. இங்கே பாரு சீக்கிரத்தில் இதில் இருக்கிறது இல்லையா சரியானது. சீக்கிரம் செக்ஷன் போய் நம்மளுக்கு ஸ்லெண்டர் மேன் ஒருத்தர் வந்துருக்கான். ஸ்லெண்டர் மேன் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? ஏலியன் வந்திருக்கான். அதுக்கப்புறம் ரொனால்டோ வந்திருக்கான். மிஸ்டர் பீஸ் வந்திருக்கான். எர்த் மேன் வந்திருக்கான். ரோபோட்டு, பிக் மேனு, இவ்வளோ இது பேர் வந்திருக்காங்க காய்ஸ் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இவ்வளோ பேச கேட் காய்ஸ். இப்போ ஒன்றுக்கு 500K கேட்குறாங்க. ஸ்லைடும் வாங்க முடியல. 4th அக்ரேட் எப்போ காய்ஸ் ஆகும்? காய்ஸ் நம்ம காசுலேயே கரெக்டாக இருக்குது. காசு எத்தரவா? டிக்கெட் எடுக்கவா? இவ்வளோ டிக்கெட் வச்சுங்க காலிக்கு. டிக்கெட் வச்சுங்க என்னதான் பண்ணுறீங்க? அப்படி இந்த டிக்கெட் வச்சு என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியாது. சரி அப்படியே சும்மா விட்டுருவேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏன் மாதிரி பண்ணுங்க வாங்க. ஏன் பாருங்க உங்கள்கிட்ட இப்போ பாருங்க உங்கள்கிட்ட எவ்வளோ இது இருக்குது. இன்னும் கிட்ட வருஷம்னா 85%, 8.5% கிடைக்கும் போது அதுக்கு 5% தான் இருக்கும். இது 15%, 26, 15. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு நான் டிக்கெட் வச்சு தான் வாங்கணும். உங்களுக்கு வாங்குங்க. நம்மக்கிட்ட தான் அதான் நம்மக்கிட்ட 2 எடுக்க முடியல காலிக். இது காசு ரீகனெக்ட் என்ன காசு இந்த கேமா விடுவா. வெளியே போயிட்டா வருவோம், நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம். இந்த ஃபோனில் என்ன தருவாங்க காய்ஸ்? ஒரு பிரச்சனை ரீகனெக்ட் ஆகிட்டே இருக்கும் காய்ஸ். சரி விட. ஆனால் காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். காய்ஸ் இன்னும் ஒரு 2K சப்ஸ்கிரைபர் மட்டும் கொடுங்க காய்ஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோ வாங்கி போடலாம். ஆமாம் காய்ஸ். அடுத்த வீடியோ போடலாம். 2K சப்ஸ்கிரைபர் மட்டும் கொடுங்க காய்ஸ். காய்ஸ் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு உண்மையை சொல்கிறேன் காய்ஸ். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உடனே காசு கொடுக்க மாட்டாங்க காய்ஸ். உங்களுக்கு 4000 அந்த மாதிரி போனால் தான் காய்ஸ் கொடுப்பாங்க காசு. இது மற்ற எந்த யூடியூப்லையும் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிடைக்கணுமே ஈஸ்டர் பண்ணி அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சும்மா ஒரு பொம்மை மாதிரி விளையாட்டுமா? அதுவும் ஒன்றாது. சும்மா நிற்கும் ஷோகேஸ் மாதிரி. ஆனால் அதை வேணால் இங்கே வச்சுருவோம். இவ்வளோ பொறுத்தா இருக்கும். என்ன அந்த பொம்மையா? ஆமாம். இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்கு. இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது. அதான் விஷுக்கு அப்பான்னு நிறையா இதே மண் காய்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது இது நல்லா ஒரு ரெயின்போ 7 வச்சுருக்கோம். இந்த பவுல் ஸ்லைடு வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஆனால் நம்மக்கிட்ட ரெயின்போ ஸ்லைடு இல்லை. பரவாயில்ல. ரெயின்போ ஸ்லைடு நான் உடச்சிட்டேன். ஆமாம். நம்ம வாங்கலாமா? இப்போ அது இருக்குமா? இருக்குமே. தகவல் இருந்தால் வாங்கிடும். இருக்கா? இல்லை. அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்குது பார்த்துக்கலாம். கிரேசி ஸ்லைடு வாங்குவோமா? நீங்கள் வச்சு இல்லை சொல்லுங்க. இந்த கிரேசி ஸ்லைடு நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. ஆயா வெயிட் பண்ணுங்க. ரொம்ப பிளேஸ் சேவ் பண்ணணும் நம்ம. ஆமாம் நல்லா பிளேஸ் சேவ் பண்ணி நம்ம வருவாங்க.
காசு நிறையா கொட்டுச்சுன்னா என்ன பண்ண ஒரே நேரத்தில் அதோட நைட்டாக ஆப்பன் பண்ண முடியாது. அது நைட்டாக அப்புறம் நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் வாங்கலாம். guys ஜாண்டல் oh my god ஜாண்டல் வந்தாலே into 6 நான் கேள்விப்பட்டிருக்கேன் guys. லைட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. லைட் கொடுப்பாங்க யாரும் கொடுக்கல ஒரு பரவாயில்ல அழகா வச்சுருக்கீங்க. ஓகே ஓ சூப்பர் 3.6K கிடைக்குங்க. இந்த ஸ்லைட் நம்ம போய் பார்க்கலாமா? போகலாமா போகலாம். எப்படி இருக்கு பவுல் ஃப்ளேட் ஃபஸ்ட்டு பவுல் ஸ்லைட் ஃபஸ்ட்டு 6-7 ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆனால் இது ஏன்னு தெரில கீழே ஃபுல்லாக 6-7 எழுதி போட்டு வச்சுருக்கேன். 6-7 இந்த ஸ்லைட் என்கிட்ட இருக்குது காலிக். நான் விளையாடுறதுல என்னங்க காய்ச்சி இது அது நம்ம ஸ்லைடுன்னு கொடுக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு கீழே தள்ளி விட்டு. என்ன காய்ச்சி இது இப்படி பண்ணுறாங்களா? கிட்ட போய் ஸ்லைடு கொடுக்கலான்னு பார்த்தா முன்னாடியே ஸ்லைடு கொடுக்கணுமா சொல்லி காய்ச்சி. ஆனால் இந்த கேம் நல்லா இருக்குது. ஆமாம் இந்த கேமுக்கு நம்ம வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்காம கைஸ் ஒரு 100க்கு வந்து ஒரு 60-70-75 கொடுக்கலாம். 85க்கு 85-95 அந்த மாதிரி கொடுக்கலாம். லாஸ்ட்டில் ஸ்லைட் பண்ண முடியும். ஆனால் அந்த 6-7 தான் 6-7 ஒரு அழுக்கான ஸ்லைடு பார்த்தீங்களா? அது நல்லாவே இல்லை காய்ச்சி. 6-7 கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அக்லி 6-7 வச்சுருக்கலாம் அது இது பார்த்தீங்களா காய்ச்சி எங்கே நிற்கிறான்னு? அது ஆல்ரெடி அதுலேயே போட்டிருக்கு பார்த்தீங்களா? ப்ரோக்கிங் 6-7 ஸ்லைடுன்னு நல்லாவே இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்கல அந்த ஸ்லைடே சுத்தமாக. ஒரு சின்ன பசங்க பார்த்தா பார்த்தீங்களா சுற்றி 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 போகிறாரு. இது சுற்றி போயிட்டு இங்கே சுற்றி வந்துடும். நமக்கு எவ்வளோ காசு இருக்கு? 6-7 காசு தான் எப்படி இருக்கும்? காசு எத்தவா மோடியோ காசே எடுக்க மாட்டோம் கைஸ். நம்ம ரெயின்போ ஸ்டேட் இருக்கான்னு போய் பார்ப்போம். 6-7 XP இல்லை எபிக் என்ன காசு வரவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் இருக்குது. இந்த சைடு வாங்கி போடுவோமா? அது வேஸ்ட்டு ஸ்லைட் அது போட்டுறது யாருமே வரல நம்மளுக்கு. போட்டால் வரும். சரி 6-7 ப்ரோக்கிங் 6-7 ஸ்லைடு அது வேஸ்ட் ஆகுது. நல்லா இல்லை பார்க்க. இது போடுவோம். இது இருக்கிறது உங்கள்கிட்ட இது போவோம். ஓகே. ஆனால் இந்த கேம் ஃபஸ்ட்டு விளையாடாமல் நல்லா இல்லை guys. விளையாண்டு நல்லா இருக்குது. ஆனால் அவ்வளோ பேர் ஆனால் இன்னும் நிறையா காசு இருக்குது. 250 அந்த மாதிரி கேட்கணும். ஃபஸ்ட்டு வச்சிடலாம் guys. நல்லாவே இல்லை. பார்த்தா நம்மளுக்கு என்ன guys பார்க் வச்சுருக்கிறது அவனுங்களா பார்க் வச்சுருக்கானுங்க. நம்ம தான் சொல்லணும் ஸ்லைடு அதே இல்லை. ஒரு ஸ்லைடு எப்படி இருக்குதுலாம் இருக்கா? நம்ம ஸ்லைடு பண்ணி பார்ப்போமா? இல்லை இப்படி போய் இது உள்ள போயிட்டு இது நடக்க முடியுமா? நடக்க பார்க்கலாம் guys. ஆனால் யாருமே வரமாட்டேங்கிறாங்கல்ல. சரி பார்த்தீங்களா? அவங்ககிட்ட பார்த்தீங்களா ஜோன்ஸ் மாதிரி வருது. நம்மளுக்கு அது அப்புறம் வந்துச்சு. சாமி guys சாமி என்னங்க சாமி பண்ணுறீங்க? அப்படியே கொஞ்சம் டும் சாகலாம் கூட்டு வரலாம்ல மிச்சிக்கலாம். டும் சாகரு ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் 6-7 அதெல்லாம் கூட்டு வரலாம்ல. 6-7 ஸ்லைடு WRL கூட்டு வாங்க. guys கமெண்ட்ல வேணா சொல்லுங்க guys. நம்ம ஸ்டீல் பிரெயின் ஆட் அந்த மாதிரி கேம் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா? அப்பதான் ரியல் கிரிக்கெட் எல்லாமான்னு சொல்லுங்க. அப்புறம் மொக்க ஸ்லைடாக வேணாலும் பரவாயில்ல guys. வாங்கி போட்டுருவோம். வாங்கி போடுறதுக்கு
ரெயின்போ ஸ்லைட் என்ன guys வரவே மாட்டேங்குது. அதெல்லாம் வர வேண்டிய நேரத்தில் பக்காவாக வரும். அதான் சொன்னேன்ல ரெயின்போ ஸ்லைடில் நிறைய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா அதில் ஒரே நேரத்தில் 5 பேர் 6 பேர் போகலாம். 5 பேர் போகலாம் ஒரே நேரத்தில். ஆமாம். இப்போ நமக்கு எந்த ஸ்லைடுமே இல்லை guys. 4th அப்கிரேடு போயிட்டோன்னா அட்லாண்டிக் ஸ்லைடு, கட்சியில் ப்ளூ ஸ்லைடு, ட்ராபிக்கல் ஸ்லைடு, அதுக்கடுத்து இது ஐஸ்கிரீம் ஸ்டாண்ட். 2.5 மில்லியன் கேட்குறாங்க. 2.5 மில்லியன் அவ்வளோதான். நம்ம எப்படி கைஸ் இருக்கணும்? அதெல்லாம் விளையாடும் போது பார்த்துக்கலாம் அப்துல். இப்போ 250K எடுக்கிறதுக்கே நம்ம அப்படி தடுமாறுறோம். இந்த ஸ்லைடு எவ்வளோ? இந்த ஸ்லைடு மட்டும் வாங்கிட்டோன்னா போதும். இதுலேயே நிறைய 4th அப்கிரேடே வர மாட்டேங்குது. நம்மளுக்கு வரப்போகுது. 250K கேட்குது. காசு எத்துறவா? எத்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொட்டிக்கிட்டே இருக்கும். 250K கேட்குது guys. இன்னும் கொஞ்சம் ஸ்லைடு வாங்கினா தான் guys நம்மளுக்கு காசு அதிகமாக வாங்கணும். 328K இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஸ்லைடு வாங்கினா தான் அப்துல் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சும்மா நம்ம ஆமாம், ஸ்லைடை வாங்கிட்டு போய் சும்மா ஏதாவது ஸ்லைடு வாங்குவா. 6 வேணாம் வாஞ்சு போன ரெயின்போ இருக்கான்னு பாரு. இல்லை நம்ம இது வாஞ்சு போன 6 ஸ்லைடே வாங்கலாமா? சொல்கிறீங்களா? பவுல் ஸ்லைடு ஒன்று வாங்கி. பவுல் ஸ்லைடு வேஸ்ட் இல்லை இல்லை அது. சரி இன்னும் 6 சரி guys நம்ம இது எவ்வளோ வாங்கலாம்? 6 ஸ்லைடு வெயிட் பண்ணுங்கள். 125K 125K வாங்குறோமா? ஆனால் இவ்வளோ பாரு 125 12.5K ஏன் செல் பண்ணீங்க? சரிண்ணா. அப்கிரேட் வரப்போகுது. இன்னும் காசு எவங்க கொடுப்பான்? இன்னும் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 ஆயிரும். இதை விட்டுருங்க. அப்கிரேட்னா 0 ஆகிறதுக்கு ஒரு அடுத்த இது ஓப்பன் ஆகும். காசு 0 ஆயிரும்ல. சரி என்ன பண்ணலாம்? அது இல்லை அதெல்லாம் வாங்க முடியும். இதே சில லெவலில் நல்லா உட்காந்துருக்கீங்க. அது ஓகே தான். ஆனால் நீ அடுத்த ஒரு ஸ்லைடு வாங்கிட்டு போட்டு போய்க்கலாம்ல. அதனால் எடுங்க. சரி போடுங்க. வெயிட் பண்ணு. ஆமாம், போட முடியாது. இது முடிய போகுது. அதான் காஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக வரும் guys. ஆமாம். பவுல் சைடு போய் பார்ப்போமா? போவே இல்லைல்ல. பவுல் சைடு போவே இல்லை. அன்றைக்கி இப்போ தான் இங்கே எகிரி நடுவில் சிக்கு நின்று ஞாபகம் இருக்கா? போனோம் ஆனால் ஒழுங்காக போகல இல்லை. கிருஷ்ணா அப்படியே ஜம்ப் பண்ண முடியுமா? ஐயோ அப்படியே ஏற போக முடியுமா? ஏற முடியும். ஏறவும் கொஞ்சம் தூரம் ஏற முடியுது guys. ஆனால் கொஞ்சம் தூரம் தான் ஏற முடியும். ஏற முடியல. நல்லா இருக்கு இந்த பவுல் சைடு அப்படியே இருந்துச்சு. நிற்க முடியுமான்னு பார்ப்போம். போயிட்டு ஸ்லைட் பண்ணிட்டு ஸ்லைடு அதெல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணோம். ஸ்லைடு என்ன கேட்குது நம்மளுக்கு நடக்கிறேன். நம்ம ஸ்லைடை கிக்கப் பண்ணக்கூடாது போல guys. ஆமாம். இல்லை இல்லை ஸ்லைடு கிக் பண்ணாருன்னா போக முடியும். அதான் சும்மா கிளிக் பண்ணிட்டு என்ன கடுப்பா இருக்குது. கிஃப்ட்லாம் நீங்கள் கிளைம் பண்ணீங்களா அப்துல்? இல்லை 38 வரப்போகுது. ஆனால் இது என்ன தெரியுமா guys? போனஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேங்க guys. என்ன போனஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க கைஸ். என்ன சொல்லுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிளைமான் ஜம்ப் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. கிளைமான் ஜம்ப் விளையாடலாம். யார் விளையாடலாமா? ரெயின்போ ஸ்லைடு வந்துருக்கா guys? பவுல் ஸ்லைடு தாங்க சொல்லுவாங்க. பவுல் ஸ்லைடு காசு போயிடும். 49 இன்னும் கொஞ்சம் தான் காலேஜ். இப்போ நம்ம 4th அப்கிரேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம காலி ஒரு இதுக்கப்புறம் வந்து
ஒரு என்னங்க இப்போ நம்ம வந்து நம்ம காலேஜ் விளையாட போகிறோம். ஆமாங்க இப்போ நாங்கள் இப்போ எதுக்கும் இல்லை 280K அது 800K. நம்மளோட பார்க்குக்கு போகுது. அப்புறமா அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. நமக்கு வந்து 2 ஸ்டார் வந்துருக்கு. இந்த காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க கைஸ். பாய் கைஸ்.